இங்க குழந்தை புள்ள மாதிரி இருக்கிற ஹீரோ சுரேந்தர் அவன் ப்ரொஃபஸரோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்க. அங்க ஒரு அழகான பொண்ணை பார்க்க அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அப்ப அங்க வந்த ப்ரொஃபஸரும் இதான் என் பொண்ணு, இவளுக்கு தான் எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச பொண்ணையும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இவனை பார்த்த ஹீரோயினும் கோவப்பட்டு உங்களை மாதிரி தான் நடக்கணும், உங்களை மாதிரி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரே அட்வைஸ் பண்ணி கொள்றாருன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுவா. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ள ஒரே ஐடியா போய் சேர்ந்துட்டாரு நியூஸ் வர. அதை கேட்ட ப்ரொஃபஸருக்கும் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அப்ப ப்ரொஃபஸர் ஹீரோ கூப்பிட்டு இன்னும் 2 மணி நேரத்தில் நான் இறந்து போயிடுவேன். ஸோ நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த சந்தோஷமான நிகழ்வை நான் பார்த்துட்டு நல்லபடியாக கண்ண முடியும் சொல்லிட்டு எமோஷனலா சொல்லுவாரு. அதே நேரத்தில் ஹீரோயினையும் கூப்பிட்டு நான் இன்னும் 2 மணி நேரத்தில் சாக போறேன், சோ நீ சுரேந்திர கல்யாணம் பண்ணிக்குமா, அவன் நல்ல பையன், அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல அவங்களும் வேற வழி இல்லாம கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. தென் ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வர பார்த்தா இது வரைக்கும் அவன் தனியா இருந்ததுனால ஹீரோயின் அவன் ரூம்ல தங்க சொல்லிட்டு அவன் வேற ரூம்ல தங்குறன்னு கிளம்பிடுவான். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது ஹீரோயின் ரூம் கதவை தட்ட ஹீரோயின் முடிச்சு வந்து அந்த கதவை திறக்காததுனால அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அமைதியாக கிளம்பிடுவான். அப்ப ஆஃபீஸ்ல ஹீரோக்கு புதுசா மேரேஜ் ஆனது தெரிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட ஹீரோவும் வேற வழி இல்லாம அதை ஹீரோயின் கிட்ட வந்து சொன்னா ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணிருக்க மாட்டா. அந்த பார்ட்டியும் நடக்க ஆரம்பிக்க பார்த்தா திடீர்னு வந்து ஹீரோயின் எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிப்பா. ஹீரோவும் இதுக்காக ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம்னு போனா ஹீரோயினும் இந்த மேரேஜே சடனா நடந்ததுனால உங்களை என்னால அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்க முடியல, சோ என்ன மாத்திக்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு எமோஷனா சொல்லிக்கிட்டு இருப்பா. ஹீரோவோ எதுக்கு எனக்காக அவ தன்னை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அவளை இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நல்லா பாத்துக்க ஆரம்பிப்பான். ஒரு டைமுக்கு மேல போர் அடிச்சு நான் டான்ஸ் கிளாஸ்ல சேரத்தான்னு ஹீரோ கிட்ட கேட்க அவனும் சேர்ந்துக்குன்னு சொல்லுவான். ஹீரோவும் அவளை இம்ப்ரெஸ் பண்ணா அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி ஆளையே வேற மாதிரி மாத்திர ஹீரோவும் ராஜுன்ற பேர்ல அந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்துருவான்.